படம் வெளியில வந்தா தான், இப்படி ஒரு படம் வருதே தெரியுங்கிற காலகட்டத்திலேருந்து வந்து, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சோசியல் மீடியால வர்ற காலம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிட்டே வரீங்க. 5 தசாப்தங்கள் கிட்டத்தட்ட. அந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல, இத டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர்ன்னு எடுத்துக்கலாம். இல்லது வெல் இன் அட்வான்ஸ் மக்களுக்கு இந்த படத்த பத்தி ஒரு தகவல் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இந்த சோசியல் மீடியா வழியா வரக்கூடிய எக்ஸ்போஷர அட்வான்டேஜ்ன்னு பார்க்குறீங்களா? இல்ல இவ்வளோ வேண்டியதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இத வந்து நம்ப ஆராய்ச்சி பண்ணி பேசுறது வந்து, ஐ திங்க் இத எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது, நான் ப்ரொடியூசர் கவுன்சில்லயே சொன்னேன். நான் ம். ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். நீங்க இவ்ளோ பேர் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிக்கையாளர்ன்னு உள்ள வராங்க. அவருடைய அக்ரிடேஷன் நீங்க வந்து செக் பண்ணுங்க. அவர் ஒரு பத்திரிக்கையாளரான்னு செக் பண்ணுங்க. எந்த யூனியனுக்கு அவர் சார்ந்திருக்காரு. ஸோ அவர் ஏதாவது தப்பா செஞ்சா கூட நம்ம வந்து ஒரு சொல்றதுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கும். அது இல்லாம எல்லாரும் வராங்க. சென்ஸ்லெஸ்ஸா பேசுறாங்க. ஐ டோன்ட் நோ. நான் இத பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஐ ஒன்ட் கோ. ஏன்னா எனக்கும் ஐ ஹேவ் அ வெரி பேட் லேஷ் பேக். டப்புன்னு ஏதாவது வேற விதமா சொல்லிடுவேன். அதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு ஐ டோன்ட் கோ. ஸோ தட் இஸ் மை டிஃபென்ஸ் மெக்கானிசம். நாட் தட் அவனுக்கு பாடம் சொல்லிக் குடுக்கணுங்கிறதுக்காக நான் நடந்து போல. என் பாடம் நான் கத்துக்கிட்டேங்கிறதுக்காக நான் போயிடுறேன்.